ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பராபவ வருஷம் பிறக்க போகுது, தமிழ் வருஷம். இந்த வருஷம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்குறேன். மேசம் ரிஷபம் ஆகிய 2 ராசிகளுக்கும் கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கணிதப்படி பலன்களை சொல்லியாச்சு. கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். பலமிழந்த ஜாதகங்களுக்கு, பலமிழந்த ஜாதகம்னா என்ன? ஒளி இல்லாத ஜாதகம். ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு டெம்பரவரியா ஒளி கொடுக்குது, அதுதான் கோச்சாரம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றேன். இப்போ மிதுன ராசிக்கு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி பதியப்பட்ட வீடியோக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பலன்கள் எதுவும் தேவைப்பட்டால் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப மிதுன ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன பலனை தர்றோம்? கோல்சாரம் அவசியம் சொல்லணும்னு சொல்றேன். கோல்சாரம் சொல்லலாம் அப்படிங்கிறது கூட இரண்டு மனநிலை கொண்டது. மதில் மேல் போன மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லணும். கோல்சாரமே சொல்பவர்கள் ஜோதிடர்களே அல்லன்னு ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு விமர்சனம் வேண்டாம். நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். கோல்சாரம் அவசியம் சொல்லி ஆகணும், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இப்ப மிதுன ராசியில எத்தனையோ லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்ற பலன் பொருந்தாது, அதை முதல்ல சொல்லிடுறேன். அப்ப யாருக்கு பொருந்தும்? இந்த கோல்சார கிரகங்கள், அந்த கிரகங்களை சுட்டி காட்டக்கூடிய தசாபுத்தி நடப்பவர்களுக்கு, பலவீனமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன் சரியாக இருக்கும். 90% சரியா இருக்கும் அப்படிங்கிறத உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பராபவர்களும் பிறந்திருக்குங்க. அப்ப அடிப்படை இதுவரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்துச்சு, என்ன பலன் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வருஷம் தமிழ் வருஷம் அதுக்குள்ள என்ன கிரகநிலை மாறுது, எந்த கிரகம் தீமை செய்யற அமைப்பு போகுது, எந்த கிரகம் நன்மை செய்யற அமைப்புல வருது அப்படின்னு சொல்லி இதுக்கு முத்தாய்ப்பா சொல்லிடலாம். 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு பகவான் உச்ச நிலையில வருவாரு, இது கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லிடணும். இப்ப மிதுனம் லக்கணத்துக்கு இல்லைங்க, மிதுன ராசிக்கு தான். மிதுன லக்னம், மிதுன ராசியா இருக்கிறவங்களுக்கு இந்த ராசிங்கிறதுக்காக தான் அந்த கோல்சாரம் வழியே, லக்கணத்துக்கு கிடையாது. அப்ப அடிப்படை ஜாதகத்துல லக்கணமும் ராசி ஒன்றானா யோகமா இருந்தா 2 மடங்கும், தோஷமா இருந்தா 2 மடங்குன்னு சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்த்துக்கிறணும். நீங்க பூராமே இந்த மிதுன ராசி அன்பர்கள் மட்டுமில்லை, 12 ராசி அன்பர்களுமே என்னோட ஜாதகத்தை கொடுக்கல, ஜாதகத்தை நான் பார்க்கல. நீங்க எப்படி எப்படி இருப்பீங்கிறது உங்களோட ஜாதகம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்ப இந்த கிரகங்களை வச்சு உறுதியாக சொல்லலாம், கண்டிப்பான முறையில் பலவீனமானவர்களுக்கு மட்டும், அதிர்ஷ்டம் குறைவாக அன்றாடம் பிழைப்பவர்களுக்கு மட்டும் இது சரியாக ஆப்டா இருக்கும். 90% இருக்கும். மிதுன ராசிக்கு குரு இதுவரைக்கும் லக்ன ராசியில இருந்தாருங்க. அப்ப பலவீனமானவர்கள் கூட ஏதோ முகத்துல தண்ணி தெளிச்சது மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு சிலர் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த பராபவ வருடத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் இப்ப நடக்கிற வரைக்கும் படு சிரமப்பட்டேன், நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகம் மிகவும் பலவீனமாக கண்டிப்பாக இருக்கும், மிக மிக பலவீனமாக இருக்கும். அப்படின்னா தான் அந்த மாதிரி இருக்குங்க. இப்ப 2ஆம் இடத்துக்கு வராருங்க குரு. வாக்கால் பிழைப்பவர்கள் குடும்பம், படிப்பு, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், பணப்பற்றாக்குறை எல்லாமே தீரும். பலவீனமான ஜாதகர்கள் கூட குரு 2ஆம் இடத்தில் வருகிறார், உச்சமாகவும் வருகிறார். இதுவரைக்கும் 12 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாவத்துவமாக இருந்தார். பாவத்துவம்னா ஒளியை குறைக்கிறது. சனியோ செவ்வாய் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி ஏதோ பார்வையாகவோ சேர்ந்தோ இருந்தாருங்க ஞாபகம். இந்த வருஷம் சரியாக அந்த உச்சநிலை மாறாமல் ஒளி குறையாமல் இருக்காரு. கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்கும், தொழில் தொடங்காதவர்கள் தொழில் தொடங்குவீங்க, தொழில நசிவா இருக்கிறவர்களுக்கு வருமானம் நல்லா வரும், வேலையில அதிருப்தியாளர்களுக்கு நல்லா வரும், வேலை நல்லா வரும்.
பேச்சால் பிழைப்பவர் இருக்காங்கல்ல, ரஃப், வக்கீல், இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இந்த ராசியில ஒரு ராசியில எத்தனையோ தொழில் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பூரா நல்ல விமோசனமா ஒரு வருஷ காலம் இருக்குங்க கண்டிப்பான முறையில. அடுத்த சித்திரை வரைக்கும் அதுக்கும் கூடுதலாகவே குரு பகவான் 2026 ஜூன் 2ல இருந்து 2027 ஜூன் ஜூலை வரைக்கும் இருப்பாரு. அதுக்குள்ளதான் குரு இருக்காரு. நிச்சயம் 2ஆம் இடம் நமக்கு அவசியமானது. பேசுற பேச்சு, சாப்பிடுறது எல்லாமே அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், சந்தேகமே வேணாம். அவர் பார்க்கிற பார்வையே நமக்கு வேணும். 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் வேலை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், தாய்மாமனோட அனுகூலம் கிடைக்கும், இப்படி விஷயங்கள். 6ஆம் இடம் அடுத்த ஒரு படம், அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லிடலாம் 6ஆம் இடத்துல. இன்னொன்னு சொல்லணும், நோயும் வளரும். உங்க ஜாதகத்தில் அந்த பாவகங்கள் இருந்தால் அடிப்படையில் இருந்து உங்களுக்கு அந்த நோயை அங்க அடிப்படையில் தசாபுத்தி அமைப்பு 6ஆம் இடம் வெளிச்சமாய் அந்த தசாபுத்தி அந்தங்கள் வரும் பொழுது, இது கோச்சாரம் வரும்பொழுது கொஞ்சம் கூடுதலா வரும். நம்ம உடம்ப சீர்படுத்திக்க வேண்டியது, இந்த வருமானம் தான் வரும்ல, வைத்தியம் பண்ணிக்கிற வேண்டியது அப்படிங்கிற அமைப்பை பார்க்கணும். 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறாரு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், ஆரோக்கியங்கள் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லிடணும். திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு முயற்சி பண்றீங்களா, கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா என்ன பூஸ்ட் பண்றது உச்சகுரு, அதை நீங்க பாத்துக்கணும். அடுத்து 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துக்கு வர தொழிலை வளர்ப்பாரு. 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் வளரும். எந்த பாவகத்தை வெளிச்சமான கிரகங்கள் பார்த்தா அது வளருங்க. எந்த பாவகத்தை தீய கிரகங்கள், சனி முழு தீய கிரகம் இயல்பு நிலையில பார்த்தாருன்னா கடுமைங்க, ஒரு வார்த்தை எந்த பதிலும் இல்லைங்க. இப்ப குருவை பத்தி சொல்லியாச்சு. வருஷ கிரகங்கள் தான் அந்த வருஷ கிரகங்கள் தான் அந்த வருஷத்தை ஆளுமை செய்யும். மற்ற கிரகங்கள் இருக்குது, அதுதான் உங்களுக்கு ஆளுமை செய்யும். இப்ப அடுத்து சனி எடுத்துக்கிடுவோம். சனி 10ல இருந்தாரு. 10ல இருந்தா சனி இரும்பு தொழில் அப்படி லக்னத்துல இருந்து இங்க 10ல வரும் பொழுது அது உங்களுடைய ஜாதகத்துல வலு சுபத்துவத்தை பொறுத்து, அதிக சுபத்துவ கிரகம்ங்கிற அமைப்புல மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது இரும்பை தொட்டு ஏதாவது பண்ணுவீங்க. படிக்காம இருந்தா இரும்பை தொட்டு செய்வீங்க, படிச்சிருந்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்துருங்க. சரியா? எந்திர அமைப்பு இப்படி போகும். இப்ப கோச்சாரத்துல 10ல சனி இருந்தா, வெளிச்சம் இல்லாம இருந்தா தடை கொடுத்தா ஆவார். சனி இருட்டு தானே, கூடு வீட்டுல இருக்கலாம் அதிகமா அடிக்க மாட்டார். சுப வீட்டுல இருக்கிறதுனால சுபத்தன்மை பவத்தன்மை. இங்க இருந்து செவ்வாய் இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா டிஸ்டர்ப் ஆவீங்க அப்படிங்கிற அமைப்பை சொல்லணும். இப்ப ஜூன் 2க்கு மேல இந்த வருஷம் தானே சனி, அந்த சனிய வெற்று ஊடகமான சனிய குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலை அபிவிருத்தி செய்யலாம். இதுவரை தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை நல்லா இருக்கும், தொழில ஒண்ணுமே வருமானம் இல்லை, பேருக்கு போயிட்டு வர்றேன், நல்லபடியா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். 10ஆம் இடம் நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியம் ராகு. சரியா? இது வரைக்கும் 9ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க, பாக்கியத்தை கெடுக்கும். 9ஆம் இடம் ஆகாத ஸ்தானம். உங்க ஜாதக ராகு வச்சுதான் இதோடைய கெடுத்த தன்மையை சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல ராகு தசாபுத்தியில வச்சுதான், அடிப்படை ஜாதகத்துல வச்சுதான் நான் எதுவும் சொல்ற பாருங்க, உங்க ஜாதகத்தை நினைக்கிறேன் அப்படிதான் சொல்ல முடியும். எடுத்த உடனே இப்ப அளந்து விட்டுட்டு போறதெல்லாம் ஜோசியம் இல்லை. அப்படி போறவங்களுக்கு சப்சிடி நிறைய கிடைக்குது, அது எனக்கு தேவையில்லை. சரியான பலனை மக்களுக்கு சொல்லணும். இதன் மூலம் எனக்கு வாடிக்கையாளர் வந்தாலும் அது பெருமை. அப்ப 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தந்தையாரை பாதிக்கும் போது உங்களுடைய சூரியனோட நிலை 9ஆம் நிலை அடிப்படை ஜாதகத்துல அப்படி பார்க்கணும். பாக்கியங்கள் தடுக்கணுங்கிறது விதி. ஆனா குரு இங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு இது வரைக்கும், பெரிய அளவுல தப்பாதிக்கல. சரி, இப்ப 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துல வரும்போது ஆரோக்கியத்தை பாதிக்கும், அடிப்படை விதி, அடிப்படை வைக்கும், இப்படிதான் கணக்கு இருக்கு. வெளியில செல்ல வெளியூர் பயணங்கள், வெளிநாடு போறவர்களுக்கு ஆசையை ஏற்படுத்தி நிராசையாகும். அதாவது நிராசைன்னா அது செயல்படாம ஆக்கும்னு சொன்னாலும் உச்ச குரு பார்க்கிறாரு. நிச்சயமா உங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பா மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, எல்லாருமே வெளிநாடு போயிடுமா மிதுனராசியில் இருக்கிற கிடையாதுல்ல. அந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு நிச்சயம் பலன் அளிக்கும். உச்ச குரு ராகுவை பார்க்கிறாரு. எப்பவுமே ராகு பார்த்த கிரகங்களுடைய வலுவுக்கு தகுந்தவாறு, ராகுக்கு இடம் கொடுத்த கிரகத்தினுடைய வலுவுக்கு தகுந்தவாறு, சேர்ந்திருக்க கிரகங்களுடைய வலுவுக்கு தகுந்தவாறு பலன் செய்யும். கோல்சாரத்திலே ராகுக்கு அந்த தன்மை உண்டு. அடிப்படை ஜாதகத்தில் உள்ள பலன்கள் கோல்சாரத்தில் அந்த தன்மை உண்டு. சரி, அடுத்து கேதுக்கு வந்துருவோம். 3ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்தாரு, முயற்சியை தடுத்தாருன்னு சொல்லணும். இளைய சகோதரருக்கு
உறவை சரியில்லாமக்கினாரா, அவருக்கே நோயா, அவர் நம்ம மேல சண்டை போட்டாரா, நம்ம அவர் மேல சண்டை போட்டாரா, தசாப்தி அமைப்புகள். சில கேது வந்து மெல்லிய இருட்டு, பெரிய விஷ அது கிடையாது. ராகுதான் கடுமையான விஷம், கேது. சரி, அவருமே இப்ப ராகு கேது பயிற்சியில வந்து இந்த வருஷம் கார்த்திகை மாசம் கடைசியில தான் மாறுறாருங்க. இப்ப வருதா இல்லையா ஐப்பசி, தமிழ் வருஷம் பிறந்து ஐப்பசி வந்து கார்த்திகை வருது பாருங்க. அப்பதான் இந்த ராகு கேதுக்கள் எல்லா கிரகமும் இப்படி போகும். இது தலைகீழாக போகக்கூடிய கிரகம் 9ல இருந்து 8க்கு வரும். கேது வந்து 3ல இருந்து 2ஆம் இடம் போவார். 2ஆம் இடம் போகும்போது குரு இங்க இருக்காருல்ல, 2ஆம் இடத்துல தனத்தை கெடுப்பாரு கேதுன்னு நம்ம சொன்னாலும் குரு இருக்காரு. இது வந்து குருவுக்கு கேது இருக்காது, மேலும் அது ஒரு நல்ல தன்மையாக குருவினுடைய பலனை வளர்த்து விடுவார் அப்படின்னு கோச்சாரத்தையும் சொல்லலாம். அற்புதமாக இருக்கும் இந்த அமைப்புல. அப்ப மிதுன ராசிக்கு ஹைலைட்டா சொல்லிடலாம், நமக்கு என்னதான் சத்தான ஜாதகம், சத்தான அறிவாளி எல்லாமே இருக்கு, வருமானம் ஜெயிலா அது வந்து ஏற்புடையதாகாதுல்ல. அப்படி ஒரு அன்றாட நிகழ்வுகளுக்கு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அந்த வருமான அமைப்பு வேணும். அந்த இடத்துல 1 வருஷ காலம் அதிகமான ஒளியாட இருப்பாரு, அப்போ உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். சரி, ராசி அதிபதி புதன், அதையும் பார்க்கணும், மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். செவ்வாய் கோச்சாரத்துல இங்க வந்தாருன்னா டிஸ்டர்ப் ஆவாங்க இந்த சனி, அவங்க ராசிக்கு நம்ம பார்த்துக்கிறணும். இப்ப மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இந்த நன்மையான அமைப்பு கொஞ்சம் குறையும். சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது, புதன் செவ்வாய் பார்க்கக்கூடாது, சூரிய சனி பார்த்து கூட சேர்ந்து கூடாது, குரு சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடாது. எதிரான கிரகங்கள் சேர்ந்தால் பலன் இல்லை, அங்கே தடுமாறும் அர்த்தம். கிரக சுபத்துவ பாவத்துவ சுற்றுமவள் கணக்கு தான். இப்ப 2ஆம் இப்ப மாத கிரகங்கள் குருவோடு சேர்வார்ல எப்போனாலும் புதன், அப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. குரு பார்க்கிற இடத்துல இங்க புதன் வரும்போது நல்லா இருக்கும். ராகுவோட புதன் சேர்ந்தாலும் குரு பார்வையில இருக்காரு, கெடுக்காது. நான் சொல்றது எது வரைக்கும், கார்த்திகை வரைக்கும். சனியோட ராசி அதிபதி சேர்ந்தா இவர் பலவீனப்படுவார்னு சொன்னாலும் குரு பார்க்கிறாரு. முதல்ல லேசா சொடுங்களும், பிறகு நல்ல ஒரு அமைப்பாகவும் நீசபங்கமாகவும் நல்லா ஆகும். அப்ப நீங்க வலிமை பெறுவீர்கள். இப்படி தசாபுத்தி அமைப்புகளை கோல்சார பலன்கள் வந்து எல்லாமே சொல்லலாம்ங்கிற வார்த்தையோட தவறு, சொல்லணுங்கிறத அமைப்பு. அப்ப மிதுன ராசிக்கு வருமானத்தை வைத்து இந்த வருஷம் வருமானம் வந்து எல்லாமே செஞ்சுக்கலாங்க, அற்புதமான வருஷமாக இருக்கும். அதாவது இறைவனை மறுக்காதீர்கள், சரியா? எந்த நிலையில இறைவனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை மறுக்கக்கூடாது. குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு. வாழ்த்துக்கள்.